நம்ம பார்க்குற சம்மோட ஸ்க்ரீன்ஷாட் இதுதான். ஹலோ இன்மைஸ், வெல்கம் டு ஹெல்த்தி எஜுகேஷன். இன்னைக்கு பார்க்க போகிறது இன்ஃப்ளேஷன் அக்கௌண்டிங். ஸோ அதில் கெயின் ஆர் லாஸ் ஆன் மானிட்டரி ஐட்டம்ஸ். கம்ப்யூட் த நெட் மானிட்டரி ரிசல்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் லிமிடெட் as at 31st 1293. The relevant data are given below. So exercise 6 பார்க்குறோம். Particulars: opening balance, closing balance, cash order opening, closing, book debt opening, closing, debtors opening, closing, loan 20,000 each, retail price index January 1st opening, December 31st closing, average for the year 240. ஓகே, சம்டைம்ஸ் வந்து ஆவரேஜ் கொடுக்கல அப்படின்னா நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கணும். ஸோ ஆவரேஜ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் இண்டெக்ஸ் டிவைடட் பை 2. ஓகேவா? இப்போ சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம் எப்படி போட போகிறோம் அப்படின்னா அதில் 2 ஒர்க்கிங் நோட்ஸ் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் வந்து மானிட்டரி அசட்டும் லைபிலிட்டிஸும் கண்டுபிடிக்கணும். அதாவது 2 ஐட்டம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மானிட்டரி ஐட்டம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரி அசட் மைனஸ் மானிட்டரி லயபிலிட்டி. ஸோ வர்றதை நம்மளுக்கு வந்து மானிட்டரி ஐட்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மானிட்டரி அசட் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசட் என்னென்ன அசட்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த அசட்டோட டோட்டல், ஆல் அசட்டோட டோட்டல். ஓகேவா? ஸோ அதோட இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிற கான்செப்ட். இன்க்ரீஸ் அசட் வேல்யூ. ஓகேவா? ஸோ அதே மாதிரி மானிட்டரி லயபிலிட்டி, ஆல் லயபிலிட்டிஸ் ப்ளஸ் இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டி வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த 2 ஆட் பண்ணி கொண்டு வந்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த இன்க்ரீஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது கன்வர்ஷன் ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அசட் வந்து நம்மளுக்கு இங்கே என்னென்னலாம் இருக்குது, லைபிலிட்டி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அசட் பாருங்கள், கேஷ் இருக்குது, புக் டெப்ட் இருக்குது. லைபிலிட்டி எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ் இருக்குது, லோன் இருக்குது. அப்போது 2 ஐட்டம் வந்து அசட்லேயும் 2 ஐட்டம் வந்து நம்மளுக்கு லைபிலிட்டிலையும் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் பண்ணிக்கலாம். இங்கே வந்து மானிட்டரி ரிசல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா வந்து மானிட்டரி ரிசல்ட் ஐட்டம் எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? என்னங்க மானிட்டரி லைபிலிட்டி மைனஸ் மானிட்டரி அசட். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா தான். மானிட்டரி அசட்டு டோட்டல் கண்டுபிடிச்சிக்கிறோம், மானிட்டரி லைபிலிட்டி டோட்டல் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து மானிட்டரி அசட்டோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாங்க, மானிட்டரி அசட். அசட்டோட வேல்யூ என்ன இருக்குங்க, கேஷ் இருக்கா? ஸோ கேஷ் ஓப்பனிங் 5,000 10,000. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு புக் டெப்ட், புக் டெப்ட் எவ்வளோ இருக்குங்க, 20,000 25,000. ஓகேவா? ஸோ இதோட டோட்டல் இப்போ 25,000. இங்கே பார்த்தீங்கன்னா 35,000. ஸோ இதே மாதிரி மானிட்டரி லயபிலிட்டிஸ், என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, கிரெடிட்டார்ஸ் அண்ட் லோன். கிரெடிட்டார்ஸ், லோன். கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ இருக்குங்க, 15,000 20,000. 15,000 20,000. லோன் 20,000 each. 20,000 each. ஓகேவா? ஸோ இதோட டோட்டல் ஸோ பார்த்தீங்கன்னா என்ன வருதுங்க, 35,000 35,000 40,000. ஓகேவா? ஸோ இப்போது அடிஷன் ஆர் டெலிஷன். சம்டைம்ஸ் வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், டிக்ரீஸ் ஆகிருக்கலாம். ஸோ 5லேருந்து 10 ஆயிருக்கு. இப்போ எவ்வளோ அடிஷன் ஆகிருக்குங்க, 5,000 அடிஷன் ஆகிருக்கு. ஸோ இங்கே 20,000 இருந்துச்சு, லாஸ்ட் இயருக்கு வரும்போது க்ளோசிங் வந்து 25 ஆகுது. இப்போ டிஃப்ரென்ஸ் 5,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ டோட்டல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் வந்து 10,000. ஓகேவா? ஸோ அதே மாதிரி லயபிலிட்டிஸ். ஸோ லயபிலிட்டிஸ் எடுக்கும்போது 15,000லேருந்து 20,000. ஸோ 5,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே 20 ஈச். ஸோ டோட்டல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000. ஓகேவா? ஸோ நம்ம கால்குலேஷன்ஸ்க்கு எடுத்துக்க போகிற ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் எடுத்துக்குவோம். இது வந்து அசட்டோடது, இது வந்து நீங்கள் லைபிலிட்டியோடது. ஸோ இது வந்து மானிட்டரி அசட்டு, இது வந்து மானிட்டரி liability total நம்ம எடுத்துக்க போறோம்.
ஸோ இந்த கான்செப்டை மட்டும்தான் எடுத்துக்கோ. இப்போ கன்வர்ஷன் ஃபேக்டர்ஸ் பார்த்துக்கலாம். கன்வர்ஷன் ஃபேக்டர்ஸ் நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, item for the opening, for items on 1193. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் இண்டெக்ஸ் டிவைடட் பை ஓப்பனிங் இண்டெக்ஸ். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ரிவைஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஓப்பனிங் இண்டெக்ஸ் 200, க்ளோசிங் இண்டெக்ஸ் 300. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 300 டிவைடட் பை 200 எவ்வளோ டைம்ஸ் ரிவைஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் 1.5 டைம்ஸ். ஸோ அதாவது 1 ருப்பியோட வேல்யூ க்ளோசிங் ஓப்பனிங்கில் இருக்கும்போது க்ளோசிங்கில் வரும்போது 300 ஆகிருக்குன்னா 1.5 டைம்ஸ் ரிவைஸ் ஆகிருக்கு. 1 ருப்பியோட வேல்யூ 1.5 ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபார் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபார் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் in items during the year அந்த இயரில். ஓகேவா? இந்த இடத்துல தான் நம்ம ஆவரேஜ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதே ஃபார்முலா தான் க்ளோசிங் இண்டெக்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் இண்டெக்ஸ். ஓகேவா? ஃபார்முலா நம்மளுக்கு இருக்குது. க்ளோசிங் 30, 300, ஆவரேஜ் 240. ஸோ 300 டிவைடட் பை 240 எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.25 டைம்ஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டு எதுக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இந்த இடத்துல போடுவோம் இல்லைங்களா. மானிட்டரி அசட் வேல்யூ, ஒரிஜினல் வேல்யூ அதுலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி லைபிலிட்டி அதுலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்மில் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 2 ஒர்க்கிங்ஸையும் முடிச்சிட்டோம். இப்போ வந்து மெயின் ஏரியாவுக்கு போக போகிறோம். மானிட்டர் ரிசல்ட் கேட்டிருக்காங்க இல்லைங்களா. அது ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் மானிட்டர் ரிசல்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் லிமிடெட் ஆஸ் ஆன் 31st. ஃபஸ்ட்டு வந்து மானிட்டரி ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிக்கலாம். ஏன்னா என்ன வரும், மானிட்டரி லைபிலிட்டி மைனஸ் மானிட்டரி அசட். ஸோ மானிட்டரி liabilities. ஓகேவா? ஸோ ஹெட்டிங். ஸோ அதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா monetary liability on opening 1193 gone up. ஏன்னா ரிவைஸ் ஆகிருக்கு இல்லையா. 10,000 ரிவைஸ் ஆகிருக்கு, இங்கே 5,000 ரிவைஸ் ஆகிருக்கு. gone up with general price index during the year. எவ்வளோங்க? 1.5 டைம்ஸ். எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ்ஸு இப்போ 1 ஓப்பனிங் இல்லையா. ஸோ ஓப்பனிங்க்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000. ஸோ 35,000 இன்ட்டு எவ்வளோ டைம்ஸுங்க? 1.5 டைம்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,500. ஓகேவா? ஸோ இதிலிருந்து என்ன பண்ணுவோம், ஆட் ரிவைஸ் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் இன்க்ரீஸ், இங்கே இன்க்ரீஸ் தான் இருக்கு இல்லையா 5,000. ஸோ இன்க்ரீஸ் இன் liabilities. ஓகேவா? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க? 5,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 5,000 இன்ட்டு இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா 1.25. ஓகேவா? இங்கே 1.5 வந்து இங்கே ஓப்பனிங் கொண்டு வந்துருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6,250. ஓகேவா? ஸோ இப்போ இதோட டோட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 58,750. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ அசட் மானிட்டரி liabilities கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் நம்மளுக்கு என்னங்க, மானிட்டரி liabilityயோட டோட்டல். இப்போ வந்து இதிலேருந்து லெஸ் பண்ணுறோம். லெஸ் ஹெட்டிங் என்ன வரும், மானிட்டரி assets. ஸோ மானிட்டரி அசட்
அதே மாதிரி as it is அப்படியே எடுத்து பண்ண வேண்டியது. என்ன வருங்க, இங்கே லைபிலிட்டின்னு போட்டிருக்கோம், இங்கே மானிட்டரி அசட் on 1193 இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ gone up with GPI. இங்கே வந்து RPI ரீட்டைல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் RPIன்னு கூட போட்டுக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு டவுட் வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் 25,000 ஆயிருக்கு. ஸோ 25,000 இன்ட்டு 1.5 ஓப்பனிங்க்கு 1.5 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 37,500. ஓகேவா, ஸோ இங்கே என்ன வருங்க, இதுக்குள்ளே இருக்கிறத ப்ளஸ் பண்ணிக்கணும். இங்கேயும் நம்மளுக்கு என்ன இருக்குங்க, இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் இன் அசட்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 10,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 10,000 இன்ட்டு 1.25 ஆவரேஜ். ஓகேவா, ஸோ 12,500. ஸோ இதிலிருந்து இது டோட்டல் பண்ணிக்கிறோம். டோட்டல் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 வருது. ஓகேவா, இப்போ புக் இதிலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் லெஸ் பண்ணணும், இதுக்குள்ளது ரெண்டையும் லெஸ் பண்ணணும். லெஸ் monetary assets on closing 31/12/93. ஸோ எவ்வளோ வருதுங்க, 35 வருது. 35. ஸோ இப்போ லெஸ் பண்ண என்ன வருதுங்க, 15,000. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும், 58,750. ஓகேவா, ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுங்க, லெஸ் மானிட்டரி liabilities on 31st என்ன வருது, 40,000 வருது. 31/12/93 40,000. ஸோ லெஸ் பண்ணி வர்றது நம்மளுக்கு என்ன வருங்க, 18,750. ஸோ இப்போ வந்து இதிலிருந்து இதை லெஸ் பண்ணுறோம். இதுதான் ரிசல்ட் 3,750. இது என்னங்க நம்மளுக்கு மானிட்டரி ரிசல்ட். ஓகேவா, ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டரி லயபிலிட்டியில், ஓகேவா, மானிட்டரி லயபிலிட்டி எடுத்திருக்கோம். அதில் மானிட்டரி லயபிலிட்டி ஆன் 1/1 வேல்யூ எடுத்திருக்கோம். ஸோ அதோட இன்க்ரீஸ் ஆகிருந்தால் இன்க்ரீஸ் வேல்யூ ஆவரேஜ் பண்ண வேல்யூ. ஓகேவா, ஸோ வர்ற ஃபிகர்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெஸ் மானிட்டரி வேல்யூ ஆன் 31/12. ஓகேவா, லெஸ் பண்ணி வருது, அவுட்டர் காலம் போட்டுக்கிறோம். அதே மாதிரி மானிட்டரி அசட்டோட எடுத்துக்கிறோம். மானிட்டரி அசட் ஆன் 1/1 ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். இன்கேஸ் இன்க்ரீஸ் இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் ஆவரேஜ் பண்ணி கொண்டு வந்துக்கிறோம். இதுலேருந்து என்ன பண்ணுறேங்க, லெஸ் மானிட்டரி அசட் ஆன் 31/12. ஓகேவா, இதுலேருந்து இதை லெஸ் பண்ணுறோம். மானிட்டரி லைபிலிட்டிலேருந்து அசட்டை ஃபைனலாக லெஸ் பண்ணி வரோம். தட் இஸ் மானிட்டரி ரிசல்ட். ஓகேவா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே.